பணத்தை திருப்பி கேட்டதற்கு அடியாட்களுடன் கடையில் புகுந்து தாக்கிய இரும்பு கடை வியாபாரி. பாத்திரக்கடை ஓனருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வைரல் வீடியோவால் பரபரப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் அண்ணா சிலை அருகே உள்ள சார் அகமது தெருவில் பாத்திரக்கடை நடத்தி வருபவர் சரவண முருகன். இவர் வியாபாரம் தொடர்பாக வாஞ்சூரைச் சேர்ந்த லோகேஷ் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் பணம் வாங்கிய அன்றிலிருந்து லோகேஷ் தலைமறைவு ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாஞ்சூர் பகுதியில் MSM ஸ்டீல் என்ற பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வரும் அந்த பையனின் சித்தப்பா முருகன் அந்த 1 லட்சம் ரூபாய் தந்து விடுவதாக ஒப்புக்கொண்ட நிலையில் திடீரென்று நேற்றைய முன்தினம் முருகன் மற்றும் ஹரி ஆகியோருடன் 4 கூலி படையினருடன் வந்து சரவண முருகனின் பாத்திரக்கடையை அடித்து உடைத்தும் உன்னை போட்டு விடுவேன் என்று கொலை மிரட்டலும் விடுத்து சென்றுள்ளனர். இதனால் உயிருக்கு பயந்து போன சரவண முருகன் இதுகுறித்து நாகை வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாஞ்சூர் முருகன் வந்து கடையை அடித்து நொறுக்கிய காட்சிகளும் கொலை மிரட்டல் விட்ட காட்சிகளும் தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுநல ஆர்வலர்களும் வியாபார சங்கங்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். உனக்கு கையால ஆகல தெரியும். வேற வேற வேலை இருக்கு. நீ திடீர் என்ன பண்ணுவ? நீ வேணா நீங்க வருங்க காசை வாங்க போட மாட்டாங்க. யாரு அன்னைக்கு அவனை போட வேண்டியது. யாரு தின்னா தெரியுங்க அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.